என்னோட நேம் பார்த்தீங்கன்னா அஜித் குமார். அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ. இதெல்லாம் நாங்க வந்து எப்போ எங்களுக்கு ஞாபகம் வரும்னா, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம், இப்ப அடிக்கடி நாங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்ணுவோம். ஃப்ளைட்ல டிராவல் பண்றப்ப செக்கிங் பண்ணுவோம் ஆதார் கார்ட்ல. அப்பதான் பார்ப்போம். ஓ! நம்ம பேர் அஜித் குமாரான்னு நம்ம பார்ப்போம். அவங்களும் ஜெயஸ்ரீன்னு கூப்பிடுவாங்க. ஜெயஸ்ரீ யாரு? அப்படின்னு நானே தேடுவேன் ஒரு செகண்ட். ஸோ அப்படிதான் எங்களுக்கு அத ரிமைண்ட் பண்றது எங்களுக்கு அப்பப்ப எங்க எங்க நேம ரிமைண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இப்போ எதுக்காக நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க? இந்த ஃபீல்டுக்குள்ள நாங்க வரப்பயே நாங்க வந்து எங்க நேம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அது அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு ஒரு பேர் நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டோம். இப்ப சொசைட்டி வந்து ஒரு விதமா பார்க்கும். அவங்க வந்து நடிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அவங்க காசுல வாழ்றியா? அந்த மாரி ஏதாவது கமெண்ட்ஸ் வந்திருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா நெறைய பேர் கேட்பாங்க. ஆ. பட் ஆனா அவங்க சொல்ற ஒரே பதில், இந்த இடத்துக்கு நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு தான் நாங்க வந்தோம். அவன் இல்லாம நான் இல்ல. நான் இல்லாம அவன் இல்ல. ஸோ வந்து நாங்க 2 பேர் இருக்கனால தான் இப்ப நாங்க இந்த அளவுக்கு ஒரு சக்சஸா நாங்க நிக்கிறோமே தவிர, அவன் தனியா, நான் தனியா அப்படிலாம் இல்ல. இப்ப அவங்க ஷூட் போயிடுவாங்க. ஸோ அவங்களோட அந்த Instagram பர்சனல் ஒர்க்லாம் எல்லாமே இருக்கும். வீடியோ எடிட்டிங். ஸோ இப்ப நம்ம வெளிய என்னதான் நம்ம காசு குடுத்து எடிட் பண்ணாலுமே, அவங்களோட ஒர்க் ஒரு ஒர்க் தான். ஆனா நம்ம லவ்வோட ஒரு ஒர்க் பண்றப்ப அவங்களுக்கு நெறைய கிளையண்ட்ஸ் இருப்பாங்க. பட் நாம பண்றப்ப, இது நம்ப ஆளு. நம்ம ஒரு லவ்வோட பண்ணுவோம். இந்த ஃப்ரேம்ஸ்லாம் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸா பார்த்து ரசிச்சு பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாரி தான். ஸோ அவங்க எங்கேயுமே எப்பயுமே யார்கிட்டயும் விட்டு குடுத்ததில்ல. அவங்க நாங்க 2 பேருமே அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பண்றோம். ஸோ எனக்குள்ள இருக்க டேலண்ட்ட அவங்க தான் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களால தான் எனக்கு அது கிடைச்சதே எல்லாமே.